கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சந்தி வெள்ளியின் 4ஆம் வெள்ளி, ஒரு சந்தியின் 4ஆம் வெள்ளி, the fourth Friday in Lent. இந்த நாளிலே கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய பாடுகளை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏற்கனவே நாம் வாசி கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்தது. எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கும் உடைய வார்த்தையினால நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் உங்களுடைய நித்திய வாழ்வுக்கென்று ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்தது. எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்பெடுக்கிறோம். நாளை என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. புதிய நாளிலே உங்களுடைய புதிய கிருபினால புதிய மாதத்தில் எங்களை நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதம் எப்படி போனது என்று தெரியவில்லை கர்த்தாவே. என்னுடைய வாழ்வும் கூட அப்படிதான் இருக்கிறது. அநித்தியமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீரோ நித்தியர். உம்முடைய வார்த்தை நித்தியமானது, உம்முடைய வார்த்தை சத்தியமானது. அந்த சத்திய பாதையிலே நாங்கள் நடக்க எங்கள் நித்திய தெய்வமே எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 3வது உலகப் போர் ஆரம்பித்து விட்டது என்று சொன்ன உடனே இந்த இப்போ கூட லேட்டாக வந்தவங்களுக்கு அது அதிர்ச்சி. இந்த சிலர் வாயடிச்சு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதின்றதுனால அது ஒரு சிரிப்பாக மாறி போச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. மழை இன்னைக்கு வந்தது போல தான். கிறிஸ்துக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பாக இன்ஸ்டிகேஷன் அண்ட் இன்டராகேஷன். கடந்த வாரத்தினுடைய கடந்த வெள்ளிக்கிழமையினுடைய இந்த மெசேஜினுடைய தொடர்ச்சி தான் இது. கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர், நம்முடைய திருச்சபையினுடைய தலைவரும் உபதேசியாருமாக இருக்கின்ற திரு நன்னன் சாம்பலை அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையின் செய்தியை பகிர்ந்து கொண்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு 23ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1-11 வரை நாம் பார்க்கிறோம். அவரை ஏற்கனவே கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ஜெருசலேம் கவுன்சில், சுனதரியன் என்று சொல்லி சனதரியர் சங்கம், அது 71 பேர் இருக்கின்ற ஒரு பெரிய கோர்ட். அங்கே அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அது பவர்ஃபுல் கவுன்சில். அதில் பிரதான ஆசாரியன் சீஃப் ஜஸ்டிஸ் போல மற்ற லா டீச்சர்ஸ், வேதபாரகர்கள் எல்லாவற்றையும் படித்து பாண்டித்யம் பெற்று அவர்களை யாருமே மிஞ்ச முடியாது என்ற அளவுக்கு, அவர்கள் சொல்வது தான் வேத வாக்கு என்ற அளவுக்கு மக்களை பயமுறுத்தி அவர்கள் போட்டிருந்த கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பலவந்தம் பண்ணினார்கள் அநேக காரியங்களில். அதற்கு விரோதமாக கடவுளுடைய வார்த்தையை தைரியமாக பேசின அநேக தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று குவித்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்லுகின்ற போது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி 10-12 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:10-12 வரைக்குமே பார்க்கின்ற போது அந்த காரியத்தை பார்க்கணும்.
எருசலேம் என்று சொல்லுகின்ற போது, எருசலேம் என்ற எபிரேய வார்த்தைக்கு சிட்டி ஆஃப் பீஸ் என்று சொல்லி அர்த்தம். எரு எர் என்றால் ஈர் என்றால் சிட்டி, எரு என்றால் சிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஈர். ஷாலோம் என்று சொல்லும்போது பீஸ், சிட்டி ஆஃப் பீஸ் என்று சொல்லி இதற்கு அர்த்தம். ஆனால் அங்கே இந்த எருசலேம் கவுன்சில் சமாதானம் பண்ண வேண்டியவர்கள் சஞ்சலத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். மக்களை தூண்டி அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக வாழத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இவர்கள் நடத்தினார்கள். மக்கள் அப்பாவிகளான மக்களை ஏமாற்றி அவர்கள் பணம் பண்ணி கொண்டார்கள். பெரிய பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் அவர்கள் கட்டி கொண்டார்கள். அதனைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போது அவர்கள் கொழுத்து போனார்கள் என்று சொல்லி, பாசான் தேசத்து எருதுகளே என்று சொல்லி ஏழை எளியவர்களை கொள்ளையடித்தார்கள். அப்படி செய்கின்ற இந்த காரியத்தை எல்லாம் பார்த்துதான் கடவுள் சொன்னார், அவர்கள் சொல்வதோ ஒன்று செய்வதே வேறு என்று சொல்லி, இல்லைங்களா? ஆகவே அவர்கள் நிமித்தமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மையாய் பேசுகின்ற மக்களை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு தாளம் போடுகின்ற ஊழியக்காரர்களை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள், தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொண்டார்கள். நியாயமாய் பேசின, தேசத்திற்கு விரோதமாய், ராஜாவுக்கு விரோதமாய் பேசின, மக்கள் செய்கின்ற பாவங்களுக்கு விரோதமாக பேசின தீர்க்கதரிசிகளை, நாட்டினுடைய அவல நிலைமையை, கீழ்ப்படிதல் இல்லாத நிலைமையை, விக்கிரக ஆராதனையை, விபச்சார ஆவியை கண்டித்து உணர்த்திய உண்மையான ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை அவர்கள் கல்லெறிந்து கொண்டார்கள். எருசலேமே எருசலேமே என்று சொல்லி கடவுள் கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பக்கூடாதா என்று சொல்லி கடைசி வரைக்குமாய் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொல்லி யார் சொன்னது? மக்கள் சொன்னார்கள். மக்களை அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவரை தேடி அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி தூர இடங்களில், எவ்வளோ தூரங்களில் கால் கடுக்க வந்தவர்கள், காத்து நின்றவர்கள், அங்கேயே அவரே போதும் என்று தங்கிவிட்டவர்கள் இன்றைக்கு இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்க முடியும், தூண்டி விட்டிருக்க முடியும்? அந்த காரியத்தை தான் இங்கே நாம் தியானம் செய்யணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் பார்க்கின்ற போது நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கின்ற போது 70ஆம் வசனத்தில் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன, நாமே அவனுடைய வாய்நாளை கேட்டோமே என்றார்கள். ஸோ கடவுள் வருவார், மேசியா வருவார் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா வந்தால் தங்களை விடுதலை செய்து தங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ரோம சாம்ராஜ்யத்தை அவர் கவிழ்த்து போடுவார் என்று நினைத்தார்கள். சீசர் ஓட்டம் எடுக்கணும், இவர் வந்தா அப்படி இவர்கள் அதாவது மனுஷ பிரகாரமாக நினைத்தார்கள். மேசியா வருகின்ற போது இஸ்ரவேல் யூதர்கள் ஆட்சி யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு செல்வார். அது நிமித்தமாக உலக மக்கள் எல்லாரும் நாங்கள் தான் பிரதானமானவர்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு நப்பாசை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களுக்காக அல்ல, எல்லாருக்காக அவர் வந்தார். அவர் உண்மையான மேசியாவாக வந்தார். ஆகவே தான் அந்த கேள்வியை கேட்கின்ற போது, பிரதான ஆசாரியன் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனா என்றார். அவர் சொல்கிறார், அவர் நீங்கள் சொல்லுகிறபடியே நான் தான் அவர் என்றார். சாட்சாத் நான் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சொல்லி அவர்களுக்கு இது ஒன்றே போதும். இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன, நாமே இவனுடைய வாய்நாளை கேட்டோமே என்றார்கள். ஸோ தே come to a conclusion that he is blasphemy. Blasphemy is subject to death என்று சொல்லி கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஆனால் பாருங்க, அதாவது
ஆட்டுக்கு வாழை வந்து கடவுளை அளந்து வச்சிருப்பாருங்க. ஏன்னா எப்பவுமே ஆட்டினே இருக்கும். பெரிய வாழா தான் என்ன நிலைமை, ஆடு மேய்க்கிறோம் விட்டு ஓடிடணும். இவர்கள் 71 பேர் இருக்கின்ற இந்த ஜெருசலேம் கவுன்சில் எல்லாம் பவர்ஃபுல். தே ஆர் ஃபுல்லி பவர்ஃபுல் கவுன்சில், வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் கவுன்சில். வாட் எவர் தே டேக் டிசிஷன் தட் வில் பி அப்ரூவ்டு பை தி அத்தாரிட்டி என்று இருந்தது. அது ஆனால் இவர்கள் என்னதான் செய்தாலும் இவங்க டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நான் இந்த வார்த்தை சொன்னேன். ஆனால் இவரை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி என்னென்ன வழிகளில் இவருக்கு இந்த அதிகபட்ச தண்டனை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. லெட் அஸ் see all the possibilities. அதாவது சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த போட்டு வாங்குறது சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. சில நேரத்தில் இவங்க அப்படி அமைதியாகவே எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. சிலர் பார்த்துருக்குறாங்க அதை போட்டு வாங்குறதுன்னு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதுபோல் ஜனங்களை இவர்கள் அதாவது அவர்களை அதாவது சொல்லி 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 அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் போர்க்கொடி தூக்கத்தக்கதாக, போர்க்குரல் எழுப்பத்தக்கதாக அந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினார்கள், அவர்களை தூண்டினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அங்கிருந்து பிளாஸ்பமி சொல்லியாச்சு, இவர் தான் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டாரு. இதை விட வேற என்ன, எங்களுடைய சட்ட பிரகாரம், மோசேயினுடைய சட்ட திட்ட பிரகாரமாக மேசியா என்று ஒரு வருவார். கடந்த வாரத்தை கூட அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். இவர் ஒரு சாதாரண தச்சன், இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. we expected a messiah who is all powerful, இல்லையா? அவர் சர்வ வல்லவர், இவங்கெல்லாம் பார்த்து ஓட வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் இவர் வந்தவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி அவர் பார்த்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது. ஆகையினால தான் இவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார். It was already resolved in the heavenly council. ஸோ அதனால் அந்த திட்டத்தை இவர்களால் எதுவும் தடை செய்ய முடியாது. இவர்கள் என்னதான் சதிவலை பின்னினாலும் கூட கடவுளுடைய திட்டம் அது நடந்தே தீரும். இவெல்லாம் வசத்தை பார்க்கிறோம். அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்தினிடத்திற்கு கொண்டு போனார்கள். ஸோ அவருடைய அந்த லிமிட்டெட் பவர், அதில் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம் இவன் மேசியா, தன்னுடைய தேவகுமாரன் என்று சொன்னான். ஆகவே இதை விட வேற என்ன வேணும்? ஸோ வி கேன் ஃபினிஷ் ஆஃப் ஹிஸ் மேட்டர், என்னுடைய கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய அதிகாரத்தை படைத்தவன் பிலாத்து. பிலாத்து யாரு? பிலாத்து யாரு பாரு. பிலாத்தை பத்தி நான் கேட்டேன்னா ஏதோ விஷயம் இருக்குது. யார் பிலாத்து? கவர்னர். நிறைய பேர் வந்து குழப்பாயிடுவாங்க, அவர் வந்து ராஜா அப்படின்னு. கிடையாது, ராஜா வந்து சீசர். ரோம ஆட்சியில எல்லா ராஜாக்களுக்கும் பேர் சீசர் தான். அவருக்கு கீழே, அதாவது நம்முடைய நாட்டில் பிரசிடென்ட் இருக்கார். பிரசிடென்ட்டுடைய அதாவது ரெப்ரசன்டேட்டிவா எல்லா இதில் எல்லா மாநிலத்திலையும் கவர்னர்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் கவர்னர் வந்து சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் போல இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா அந்த நிலைமையை மாற்றி விட்டாங்க. அந்த நிலைமையை மாற்றிட்டாங்க. காரணம் என்னன்னா சர்வாதிகாரம். புட்டின்கிட்ட போயிட்டு நீ ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னா இதான் அந்த இது நியூக்ளியர் வெப்பன்ஸை தட்டு, அதெல்லாம் தூசி தட்டு. பாருங்க ரிப்ளை எப்படி வருதுங்க, அதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்றான். என்னடா இது வம்புக்கு, எதுக்கு வம்புன்னு சொல்லி இன்னைக்கு குழப்பமாகறோம். இருந்தாலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன பண்ணுமா மட்டம் தட்டுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ஷன்ஸை பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவுடைய நிலைமை பார்த்தீங்களா? 1 கேஜி அரிசி எவ்வளோங்க? இன்னும் ஜாஸ்திமா, இப்போ இன்னும் ஜாஸ்தி, 700-800 ரூபாய் இருக்குது. இப்போ எல்லாரும் ஜனங்களும் வீதிக்கு வந்து போராடிக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த டைனாஸ்டி, வாழையடி வாழையாக ஒரே குடும்பத்திலேருந்து வந்த அந்த பக்ஷைகள்
ராஜபக்ஷேன்னா அந்த பக்ஷன்னு எதுதான் இருக்கிறாங்க, லைனாக நிற்க வச்சுட்டு இவங்களால தான் இந்த காரியம் நடந்தது அப்படின்னு. அவர்களால் வந்த வினை இன்றைக்கு அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வறுமை பஞ்சம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மெடிசனுக்காக போய் நிற்கிறாங்க, மெடிசன் கிடைக்க மாட்டேது. இப்போ நம்ம தலைவலின்னா என்ன பண்ணோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பேராசிட்டமால் போடுவோம். இல்லை ஜுரம் ஒரு மாதிரி தெரிஞ்சுனோன்னா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச டேப்லெட்டு இதை பாருங்க, டோலோஸ் எல்லாரும் வாயிலே வருது. இது வந்து இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ரொட்டீன் ஃபுட்டு, அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு போய் நின்றா கிடைக்கல, பெரிய கியூ நிற்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்தினிடத்தில் கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டான். சொன்னா சொல்லிட்டு போட விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவன் சொல்லலாம், பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி தெரியல. அப்படிதான் அவர் விசாரணை பண்ணுகின்ற போது கூட பிலாத்து நினைத்தார். ஸோ பிலாத்து யாரு? கவர்னர். ஆனால் ஆல் பவர்ஃபுல். அவருக்கும் மனசுன்னு ஒன்று இருந்தது. அதை இங்கே இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம், இந்த பேசேஜில். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். ரெபல்லியன் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். அதாவது 3 விதமான குற்றச்சாட்டை இங்கே நம்ம பார்க்குறோம்ல. ரிலிஜியஸ் பிளாஸ்பமி, அதாவது நாங்கள் மேசியா என்று ஒரு வருவர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம், ஆனால் இவன் வந்தவன் தன்னை மேசியாவாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான், தேவகுமாரன் என்று சொல்லுகிறான். இது தேவதூஷணம். ஸோ he is subject to death. இப்படி சொல்லுகிறவர்கள் மரணத்துக்கு உட்பட்டவர்கள், மரண ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி எங்களுடைய மோசையுடைய சட்டம் சொல்கிறது என்று சொல்லி இவர்கள் அவர்களாக செய்து கொண்ட சில ரபாயனிக் டீச்சிங்ஸ், எல்லாம் ஓரல் ட்ரெடிஷன்ஸ், அவைகள் மூலமாக கூட இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் தூண்டி அந்த கவர்னருக்கு நெருக்கடி கொடுத்தார்கள். என்ன, முதலாவது சரி அவ கிறிஸ்துன்னு சொன்னா போன போது அப்படின்னு சொல்லி விட்டா, விஷயம் என்ன, முக்கியமான விஷயத்துக்கு வரணும். ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது என்று சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கொண்டோம். ஸோ ரிலிஜியஸ் பிளாஸ்பமி. செகண்ட், ரெபலியன் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். கவர்மெண்ட் இன்னைக்கு நம்ம கொடுக்குற அந்த டாக்ஸ் மூலமாக தான் கவர்மெண்ட்டை ரன் ஆகும். கவர்மெண்ட் ரன் ஆகணும்னா டாக்ஸ் கொடுத்து தான். டாக்ஸ் கொடுக்கலன்னா என்ன, சட்ட விரோதமாக நாம் ஜீவிப்பவர்கள் என்று அர்த்தம். இப்படி இன்கம் டேக்ஸோ மற்ற எல்லா டேக்ஸும் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு எல்லா டேக்ஸ், இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் டேக்ஸ் தான். ஜிஎஸ்டின்னு வந்த பிறகு அவங்க எல்லாத்துக்குமே டேக்ஸை போட்டாங்க. சரி, அதை வச்சு இன்றைக்கு அரசாங்கம் எல்லா உலகம் முழுவதும் இந்த டேக்ஸை வைத்து தான் அரசாங்கத்தை நடத்துகிறார்கள், நிர்வாகம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த நிர்வாகம் பண்ண முடியாத அளவுக்கு டாக்ஸ் கொடுக்க கூடாது என்று சொல்லி இவன் ஜனங்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணி கலகத்தை பண்ணுகிறான் என்று சொல்லி குற்றச்சாட்டினார்கள். So their the accusation allegation is 3 allegations: religious blasphemy, and they branded him as anti-national, and they alleged him as a rebellion against the government authorities. So இதற்கு ஒரு கேஸ் இப்போ போனோன்னா, இப்போ சாதாரணமாக கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக, கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீம்ஸ் மற்ற காரியங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசினாவே அவங்க மேலே செடிஷன் கேஸ் போடுறாங்களா. செடிஷன் என்ன, அதாவது தேச துரோக குற்றச்சாட்டு என்று சொல்லி. செடிஷன் பார்க்கும்போது கான்டக்ட் ஆர் ஸ்பீச் இன்சைட்டிங் பீப்புள் டு ரெபல் அகெயின்ஸ்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் எ ஸ்டேட் ஆர் எ மொனார்க். மொனார்க்கின்னா தி கிங் ஆர் ரூலர். இல்லைன்னா தேசத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு நடத்தையின் மூலமாகவோ அல்லது பேச்சின் மூலமாக மக்களை தூண்டி அரசாங்கத்துக்கு விரோதமாக அல்லது ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பப்படுகின்ற காரியத்திற்கு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் இந்த செடிஷன் கேஸில் தான் அரெஸ்ட் பண்ணுவோம். அதுக்குரிய தண்டனை மரண தண்டனை. ஏசாமி இந்த காரியத்தை உடனடியாக 3ஆம் வசனத்தில் பிலாத்து அவரை நோக்கி,
நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இவங்க 1000 தான் சொல்லிட்டோம். அவர் கேட்கிறார், அவருடைய ஸ்டாண்ட், நீர் யூதருக்கு ராஜாவா? அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி தான் என்றார். பாருங்க, ஸ்ட்ரைட்டாவே இஸ் கிவிங் ஆன்சர்ல. அவன் கேட்ட கேள்விக்கு உடனடியாக நீர் சொல்லுகிறபடி தான் என்றார். அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அதாவது ஒரு கவர்னர், ஆல் பவர்ஃபுல் கவர்னர், ராஜா போல இருக்கின்ற ஒரு மனுஷன்கிட்ட, ஒரு சகல அதிகாரத்தை படைத்த ஒரு மனுஷனிடத்துல நீ ராஜாவான்னு கேட்டா, அப்போ அவர் சொல்றாருன்னா இதனால அவர் கொஞ்சம் பயம் வந்திருக்கணும். He should have trembled by hearing his words. பட் அந்த கலக்கத்தை அவர் காட்டிக்கொள்ளவில்லை. ஏன்னா இவருக்கு தொந்தரவு வரும். இப்படி கேட்டோம் நீ சும்மா இருந்தேன்னு சொல்லிட்டு சீசர் என்ன பண்ணுவான், இவனுக்கு தொல்லை கொடுப்பான். யாருக்கு? இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். யாருக்கு? பிலாத்துக்கு. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப அவர் காமா இருக்கிறத தான் பார்க்குறோம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. என்ன அழகா சொல்றல, பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, என்னமா இருக்கு, படிமாத்து. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும், நல்லா கொஞ்சம் கவனிங்க, அங்க யார் இருக்கிறாங்கன்னா சீஃப் பிரீஸ்ட் அண்ட் பீப்புள். பிரீஸ்ட் அண்ட் பீப்புள். ஓகே, படிமாத்து 4th verse. Then Pilate announced to the chief priest and the crowd, I find no basis for a charge against this man. I find no basis for charge against this man. பிரதான ஆசாரியரையும் அங்க இருக்கின்ற அந்த கூட்டத்தாரை பார்த்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, எந்த குற்றத்தை நான் கண்டுபிடிக்கல. ரொம்ப அழகான ஒரு காரியம். இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்றது அவருக்கு தெரியுது. மறுபடியும் அதனை கேபிட்டலைஸ் பண்றாங்க. நீங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பாத்தீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பாத்தீங்களா? அந்த படம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடும்ல. அருமையான படம். நீங்க பார்க்கல, பாரு. நான் படத்தை பாருன்னு சொல்றாருன்னா, ஏசாமியினுடைய சிலுவையில் அறையப்பட்ட அதனுடைய சரித்திரம் தான் அது. ரொம்ப அருமையா எடுத்துவார். ஸோ அதில் அந்த பிரதான ஆசிரியர் வேத பாரதர்கள் அவங்கெல்லாம் போயிட்டு ஜனங்களோட சேர்ந்து பிலாத்து கிட்டத்தில் போய் சொல்லும் போது அவன் அப்படி இருப்பான், கேவலமா நீ எதை சொல்லாத சும்மா அப்படின்றான். அந்த அளவுக்கு தேர் ஆல்சோ வெரி பவர்ஃபுல் ஜெருசலேம் கவுன்சில். இருந்தாலும் அவங்கள ஒரு பொருட்டாவே இல்லை நினைக்கல, சும்மா அப்படின்றோம். ரொம்ப தெளிவாக சொல்ல, ராஜான்னு சொல்லியும் மேசியா இவருன்னு சொல்லியும் ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் இவர் இது மாதிரி பண்றாருன்னா ஷோயிங் ஃபேவரட்டிசம் இல்லையா? ஒரு தலைபட்சமா அவர் செய்யறாரு சொல்லி. அதன் பிறகு 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான். கலகப்படுத்துகிறான்னாவே அங்கே அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எங்கே இருக்கிறதோ சும்மாவே தூண்டி விட்டு பண்ணுற காரியங்கள்லாம் கூட இருக்குது இல்லைங்களா? எல்லா காரியத்தையும் அனுபவித்தவர்கள் தூண்டி விட்டு அதனால் ஏற்படுகின்ற வேதனைகளை திருச்சபை கூட அநேக சூழ்நிலைகளை அனுபவித்திருக்கு. நம்முடைய திருச்சபையும் அனுபவித்திருக்கு. தூண்டி விடப்படுகின்ற காரியங்களினால இன்ஸ்டிகேட்டிங் தி பீப்புள். அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று சொல்லி வைராகியத்தோடு சொன்னார்கள். இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? But they insisted, he stays up with the people all over Judea in his teaching. He started in Galilee and has come all over the way here. அதில் அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட் வைராகியத்தோட சொன்னார்கள் இல்லையா? இன்சிஸ்டட் இல்லையா? ஒவ்வொரு வருஷன்லேயும் ஒரு இது பெட்டர் வேர்டு இருக்கும். வைராகியத்தோட சொன்னாங்கன்னா அவங்க ஒரு திட்டத்தோட இவரை விடவே கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டும். பிலாத்து என்ன இவ்வளோ 2 இஷ்யூ சீரியஸ் இஷ்யூ சொல்லி சீரியஸ் அலிகேஷன் சொல்லியும்
அவன் விடுதலை பண்ண யோசிக்கிறான்னா அவ்வளோதான் நம்முடைய காரியம். நம்ம இன்னும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இவருடைய ஆட்சி வந்துட்டா அவ்வளோதான். நம்ம கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்களுடைய அந்த வேதனை அவர்களுக்கு அந்த வெறியா போயிடுச்சு. அதனால தான் வைராக்கியத்தோட இவன் போய் உபதேசம் பண்ணி எல்லாரையும் கெடுத்துக்கொண்டு வருவான், கலகப்படுத்துகிறான். அவர் எங்க கலகப்படுத்துறார்? அவனுடைய சத்ருவை சிநேகின்னு சொன்னார். உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காட்டுங்க. இவரை போன்ற ஒரு உபதேசம் உலகத்துல யாருமே செய்திருக்க முடியாது, யாருமே. ஆனால் அபாண்டமாக வைராக்கியத்தோட குற்றம் சாட்டினார்கள். அன்வாரண்டட் அலிகேஷன், முறைகேடான குற்றச்சாட்டு இல்லையா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலகப்படுத்துகிறான். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஜனங்க மத்தியில் ஒரு ரெபல்லியன்னா இன்னைக்கு பாருங்களேன், ஸ்ரீலங்காவில் இப்போ எல்லா ஜனங்கள்லாம் சேர்ந்துருக்குறாங்க. அதில் யாரும் ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துட்டான்னா அந்த 5 பேர் அவன் கண்டிப்பாக இது பண்ணிடுவாங்க, டெத் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க தான் தூண்டி விட்டாங்க சரி. ஆனால் இப்போ எல்லாரும் வீதிக்கு வந்துட்டாங்க. சாப்பாடு இல்லை, ஒரு டேப்லெட்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நிலைமை. பஞ்சம் 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 கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது இவன் கலிலேயன் என்று கேள்விப்பட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு? நான் இவனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி 3 முறை அவர் இது பண்றாரு. பாருங்க, ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்து 23:4 இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி. இன்னொரு இடத்துல பாருங்க, லூக்கா 23:13-14 பாருங்க. அங்கே பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவளை நோக்கி, இந்த ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை உலகத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்க முன்னாடி தான் நான் வச்சு இன்ட்ராகேஷன் பண்றேன், ஆனாலும் கூட இவர் மேல் ஒரு குற்றத்தையும் நான் காணேன்னு சொல்லிட்டு பாருங்க. அது வெரி பிரேவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? தைரியமாக அவர்களோட கூட சேர்ந்து கூட்டு சதி செய்யல. பிலாத்து உண்மையாக விசாரித்தது நிமித்தமாக வந்த ஒரு காரியம். அடுத்ததாக 23:16 பாருங்க. ஆனபடினால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன். 15 உங்களை ஏரோதிடத்திலும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு எதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஏன் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? பித்து பிடிச்சிச்சா, கிறுக்கு பிடிச்சிச்சா உங்களுக்கு? அப்படிதான் ஆச்சு. என்ன ஜனையா நீங்க, மனுஷராயா நீங்க? நான் உங்க எதிரிலேயே வச்சு நான் விசாரணை பண்றேன், ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல. பாருங்க, அதாவது கல்லுக்குள் ஈரம். அந்த ஒரு அதாவது ரோமன் எம்பையர், அந்த ரோம போர் சேவகர்களுக்கு தான் 666 பேர். அது பேய்க்கு நிகரானவர்கள் சொல்லி கடவுளை ஏசாமியை அடிக்கும் போது, சித்திரவதைப்படுத்தும் போது அவருடைய ரத்தம் அப்படியே பீரிட்டு வெளியே வரும். அடிக்கும் போது அதை பார்த்து ஆஹான்னு சிரிப்பான். அந்த படம் பாருங்க, நீ போயிட்டு தயவுசெய்து. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கண்ணீர் விடாதவன் கண்ணீர் விட்டு தான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அங்கே அந்த காரியத்தை பார்க்கின்ற போது எப்பேற்பட்ட மனுஷன் உங்களுக்காக இந்த தெய்வம் வந்திருக்கிறாரு என்று சொல்லி அவனிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். ஏரோது கூட அந்த காரியத்தை நான் பார்க்கவில்லை. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:22 பாருங்க. மறுபடியும் சொல்றார், அவன் 3ஆம் தானம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படிதான் வராரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளோ அவன் புறஜாதியானா இருந்தாலும் சரி, வேறு மதத்தை இல்லை வேறு எந்த ஒரு காரியத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்குள்ள அந்த எவ்வளோ அதாவது நல்ல எண்ணம் இருக்குது பாரு. நியாயமான விசாரணை என்று சொல்லலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சரி, அதை நம்ம விட்டுட்டு அப்படி வரலாம். அதாவது கலிலேயன் என்று கேள்விப்பட்ட பிறகு கலிலேய யாருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறது? ஏரோது அந்திபாஸ். இந்த ஏரோது அந்திபாஸ் யார் என்று பார்க்கின்ற போது யோவான் ஸ்நானனை தலை துண்டித்து கொன்றவன். அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு இடம்ன்றதுனால அந்த இடத்துக்கு அனுப்புறாரு.
8ஆம் வசனத்தில் ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்தாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் பிலாத்து கேட்கும்போது உடனே பதில் சொல்றார், நீ தேவனுடைய குமாரனா? ஆம், நீ சொல்லுகிறபடித்தான். ஆனால் இவன் அவரை பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆகலாம், ஏன்னா அவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்திருக்கார். ஆனால் இவன் மோசமானவன் என்பதை இயேசு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். யோவான் சாணனை தலையை துண்டித்தவன் நீதிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் சாணகன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டார். ஏசாமி தெரியும், ஒருவேளை அவன் கூப்பிட்டு இருந்தா போயிருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறான். அதனால இவரை பார்க்க வேண்டும் என்று அநேக நாள் அவளாய் காத்து கொண்டிருந்தான். பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, வந்திருக்கிறார். ஆனால் அவரிடத்துல விசாரணை செய்கின்ற போது அவரும் செய்து கொண்டு கண்டுபிடித்த ஒரு காரியம், பதில் எதுவுமே சொல்லவில்லை. ஒரு அற்புதம் செய்து காட்டு, அவர் எதுவும் செய்யறது. நீ ராஜாவா? பதில் பேசுறது. நீ மேசியா தானா? பதில் பேசல. நீ யார் தான்பா? நான் இவ்வளவு ராஜா, நான் கலிலேயாவுக்கு ராஜா, நான் உனக்கு தெரியுமா? உனக்கு இதே போலதான் ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, அவருடைய தலையை வெட்டி எடுத்தவன் நான். எல்லா அதிகாரம் இருக்குது. நான் பேசுகிறேன், நீ பேசலையா? பேசு பேசு, கமான் ஸ்பீக். அவர் எதுவும் பேசல. அதுதான் அங்க இருக்கு. பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். பாருங்க, அதுதான் இன்ஸ்டிகேஷன், தூண்டி விடுறதுன்னா பிடிவாதமாக குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். அப்போ இன்னும் என்னென்ன காரியத்தை அவர் மேல அடுக்கடுக்கா சொல்லின்னு போனாங்களோ தெரியல, இங்க போடப்படல. கடைசியில அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவர் கொடுத்து அவரை திரும்ப பிலாத்தினிடத்திற்கு அனுப்பினான். அது ஒரு மாதிரி இன்ஸ்டால் பண்ற காரியம் தான். இருந்தாலும் கூட நீ ராஜாவா? நீ அவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. he was disappointed இல்லையா? இவ்வளோ சொல்லி இவன் பண்ணலையே. அதனால அந்த ஒரு ஏமாற்றத்துல அப்போ நீ ராஜா இப்படியெல்லாம் நீ துணி போடக்கூடாதுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோட்டை எடுத்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. போட்டு மறுபடியும் கொண்டு போட்டு பிலாத்தினிடத்திலே கொண்டு போகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய முடிவு என்ன என்பதை 14-15 பாருங்க. பிலாத்து சொல்றான், ஏரோது என்ன மாதிரி டிசிஷன் எடுத்தான்றத 14ஆம் வசனத்துல, அவர்கள் அவனை நோக்கி ஜனங்களை கலந்து தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனிடத்துல என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் குற்றம் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு எதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடினால் இவனை தண்டித்து விடுதலையாகு. சும்மா அவங்களுக்காக ஒரு சில அடி அடிச்சுட்டு விட்டுறாங்க. ஆனா வஞ்சக எண்ணத்தோடு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் சொன்ன காரியம் கடைசியில எது வென்றது என்றால், எந்த காரியம் 11ஆம் வசனத்தோட முடிஞ்சிச்சு நீங்களுடைய சாப்டர். ஆனால் இது எப்படி அவர்கள் அதனை சாத்தியமாக்கினார்கள் என்று பார்த்தால் 23ஆம் வசனம் பாருங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்ல 22ஆம் வசனம் கடைசி பகுதியில், ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். இவனிடத்தில் மரணத்துக்கு ஏதோ எந்த குற்றச்சாட்டையும் பார்க்கவில்லை, ஆகினால் நான் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன். அந்த வார்னால அடிச்சு நான் விட்டுருவோம் அப்படி. ஆனால் 23ஆம் வசனம் பாருங்க, ஜனங்களை தூண்டி விட்ட அந்த காரியம் அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் விட்ட சத்தம் மேற்கொண்டது. இவர் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவனை சிலுவையில் அறையும் ஓயாம கத்திருந்தா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கும். இவங்க திருந்தாத ஜென்மம் இவங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, இன்னொரு பக்கத்துல பேரலல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது சினாப்டிக் காஸ்பல்ல இவருடைய ரத்த பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேல் வரட்டும் சொன்னாங்க. அதனால தான் நான் இதுக்கு பொறுப்பாளி அல்ல என்று சொல்லி போய் கை கழுகிறார். நான் இதற்கு காரணம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவர் விட்டார்.
கீரைக்கு புழு அதன் வேரிலே இருக்கு. தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிலும் ஊரிலும் தன்னுடைய இனத்திலுமே என்று வேறு எங்கும் கனவீனம் அடையான். எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் சந்தித்தார், சகித்தார், உனக்காக எனக்காக. பச்சை மரத்திற்கு இப்படி செய்யும்போது பட்ட மரம் நீயும் நானே ஏமாற்றும். நாளைக்கு ஆன்டி கன்வர்ஷன் பில் வரலாம். இன்னைக்கு பயோகானுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தம்மா கிரண் மஜும்தார் ஷா அவள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறாங்க. இப்படி இந்திய தேசம் பல மதங்களை கொண்டது, ஏன் இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லிட்டு மத சம்மந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் நிர்வாகத்தில் சேர்க்குறீங்க, அரசியலில் அது நல்லதில்லை அப்படின்னு. அது உடனடியாக பதில் சொல்கிறான். என்ன ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது நீ ஏன் அப்போ அது குரல் கொடுக்கல? பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய தொழிலதிபர், அவங்க ஒரு கிறிஸ்தவம், அந்த அம்மா வந்து கிறிஸ்தவம், நியாயமாக கேட்டான். ஆனால் இன்னைக்கு இனிமேல் நிறைய தொல்லை கொடுப்பாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்பட போகிறதில்ல. ஏன் சொல்லுங்க, இங்கே இல்லைன்னா வேற எங்கன்னா அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்க இது இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெற்றிருக்காங்க. அவங்க மூலமாக எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, அந்நிய செலாவணி தேசத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கேட்டுக்கொள்ள அரசாங்கம் தயாராக இல்லை. நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் நடக்கிற சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பச்சை மரத்திற்கு இப்படி செய்து பட்ட மரம் மாத்திரம் உபத்திரவத்தை சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் உபத்திரவத்தை சந்தித்தார்கள். அது நிமித்தமாக திருச்சபை வளர்ந்து, ஒருவேளை இதுதான் கடைசி காலம், கடவுள் இந்த காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிறார் என்றால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதன் மத்தியில் ஸ்தேவானை போல நாமும் கூட இயேசுவை போல இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி கடவுளை துதித்துக் கொண்டே அவர் கல்லெறியும் போது மரித்தான். அந்த ஒரு ஸ்தேவான் மரித்தது நிமித்தமாக, அந்த இரத்த சாட்சி நிமித்தமாக ஒரு பவுல் எழுந்தார். உன் நிமித்தமாக என் நிமித்தமாக கூட கடவுளுடைய நாமம் மகிமை அடைய போகிறது. அது வருகின்ற காலத்தில் இல்லை, அந்த காலம் ஆரம்பித்தாயிற்று. ஆகவே உபத்திரத்தின் பாதையிலே நாம் சென்றாலும் கூட கடவுள் அதனை ஜெயித்தார். அந்த பாடுகளின் மத்தியிலே ஒரு பரம வெற்றியை நமக்கும் கொடுப்பார். ஆகவே அருமை விசுவாசிகளே, விசுவாச திருச்சபை விசுவாச குடும்பத்தாரே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவரோடு கூட சேர்ந்து என்ன பாடுகளை அவர் அனுமதித்தாலும் கூட அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ பரிசுத்த தாமே அனுகிரகம் செய்து வழிநடத்துவராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்போராக. ஆமென்.